இதில் ஒரு சிலது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதை மட்டும் சொல்லுங்கள், நான் குழு தரேன். சரியா? இதெல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க, முன்னாடி சொல்லிட்டேன். இது ஓகே, இது ஓகே. அப்புறம் இது எளிய வடிவம் முன்னாடி சொல்லிட்டேன். நான் கடைசியில் பேசாதமா மெய்யழகன், கவின் பேசாதீங்க. சால்வ் பண்ணிட்டீங்களா அதெல்லாம்? இங்கே வாங்க, இங்கே வாங்க எல்லாரும். இங்கே பாருங்க, இது சமான பின்னம். ஓகேவா? இங்கே கேட்க சொல்கிறான். சமான பின்னம்னா என்ன பண்ணியிருப்போம்? மேலே கீழேயும் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஓகேவா? 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். இப்போ மேலேயும் 5 இருக்குன்னா என்ன ஆகும்? எல்லோரும் போட்டிங்களா? யார் போடல? இது சூர்யா போட்டிங்களா அதை? அப்போ ஏதோ கிளாஸ் வரலன்னு அர்த்தம். எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணிங்களா? இல்லை, அதான். அதே மாதிரி 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கும்? 3. அப்போ இது கூட மல்டிப்ளை பண்ணி அங்கே போகணும். அப்போ என்ன வரும்? சால்வ் பண்ணிடலாம். எது பெரியது எல்லாமே ஓரின பின்னம் தான், அதனால் ஈஸி, பார்த்தோன்னு போட்டுடலாம். ஆமாவா? எல்லாமே ஓரின பின்னம் தான், அதனால் ஈஸி, பிரச்சனை கிடையாது. கூட்ட சொல்லியிருக்கான், கூட்டிக்கங்க. எல்லாமே ஓரின பின்னம் தான். ப்ராக்கெட் போட்டால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். இது வேற்றின பின்னம். சரியா? இதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்க, பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நான் சொல்கிற மாதிரி எவ்வளோ பேர் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஒரு சிலது சிக்கலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா ஓரின பின்னமாக மாற்றணும். ஓரின பின்னமாக மாற்றினா என்ன பண்ணணும்? 8 எடுத்து மேலேங்களையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 எடுத்து இங்கே மேலேங்களையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ ஓரின பின்னம் கிடச்சிரும். மேலே எந்த நம்பர் பெருசோ அதான் என்னது பெருசு. பட் நம்மளை மாதிரி இணைய மாதிரி பட்டி காட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. படிக்காத பாமரன் அவன் என்ன பண்ணுவான்? புரிஞ்சதை வச்சு போடுவான். 8ல் பாதி எத்தனை? 4. 4ஓட கம்மி இது. 7ல் பாதி 3. 3 அடுத்த பாதிக்கு மேலே. அப்போ இதுதான் பெருசு. பட்டிக்காட்டம் பண்ணுற வேலை, புரிஞ்சவன் பண்ணுற வேலை. இந்த ஸ்கூல் காலேஜுக்கு போய் மழுங்கடிச்சிட்டானுங்களே, அவனுங்க தான் அந்த ஏதோ பண்ணிகிட்டு இருப்பான், சமான பின்னமாக மாற்றி அவரை பண்ணுறதெல்லாம். புரியாதவன் செய்கிற வேலை அது, மூளை வேலை செய்யாதவன். அது அதே மாதிரி போடுங்க. அதெல்லாம் விடை காண்க. இதெல்லாம் வேற்றின பின்னங்களை கூட்டுறாங்க. ரைட். நான் சொன்னேன் இல்லையா, இங்கே கேட்டிங்களா சார் 3 வந்தால் என்ன சார் பண்ணுறது? 3 வந்தால் என்ன சார் பண்ணுறது? இங்கே இது 2 ஒன்றா இருக்கா? அப்போ இந்த 8 எடுத்து இங்கேயும் போடுங்க, இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு 3 எடுத்து இங்கேயும் மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணால் 3மே என்ன ஆயிரும்? ஓரின பின்னமாக மாறிடும். சார் இங்கே சார் இந்த 3 நம்பர் எங்கே மீட் ஆவாங்க அப்படின்னு பார்க்கணும். மடங்கு 40ல் மீட் ஆகும் 3மே. 8ஓட எதை பேருக்குன்னா 40 வரும். 5. 5ஓட எதை பேருக்குன்னா 40 வரும். 8. 4ஓட எதை பேருக்குன்னா 40 வரும். 10. அப்படி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் இருக்குது, இதில் என்ன முடியல. இன்னொரு புது புக்கில் உள்ளது இருக்குது, அதையும் ப்ராக்டிஸ். இது புரிஞ்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வா. கொஞ்சம் கொஞ்சமாக தடையெல்லாம் கலைஞ்சிட்டே வரும். ஆனால் எதை பண்ணாலும் என்ன பண்ணணும்? பின்னம்னா என்ன கேட்க வச்சு யோசிச்சுட்டே போகணும். சும்மா சால்வ் பண்ணி ஆன்சர் வரதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு. சரியா? இதை என்னவா மாற்றலாம்? இது என்னவா மாற்றணுமா? 4/5 கூட்டினால், எந்த எண்ணை கூட்டினால்? எக்ஸு.
ஈக்குவல் டு 8/9. ஈக்குவேஷனாக மாற்றினா வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே என்னவா இருக்குது, ப்ளஸ்ஸாக இருக்குது, அங்கே போனால் என்ன ஆயிரும் மைனஸ். அப்போ இதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க, இது வெளியில் வந்துடும். ஓகேவா, ரைட். அடுத்தது மேக்ஸ் கிளாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருக்கணும். அதெல்லாம் அங்கே நடத்துகிறப்ப ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும் அல்லது டஃப்பாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாகிடும் எல்லாமே. எந்த எண்ணை கழித்தால் அப்போ என்ன பண்ணணும், 4/7 மைனஸ் எக்ஸு. ஓகேவா, ஈக்குவல் டு எவ்வளவு 1/8. ஈக்குவேஷன் போட்டு நான் சால்வ் ஆயிரும். மேம் தடுமாற தேவையில்லை. இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்களா எல்லோரும்? எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க சொல்லுங்கள் கதிரவன். ஆன்சர் வர வேணாம் எனக்கு, ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அதுதான் மெயின். அப்படின்னா என்ன சொல்கிறான், இதையும் கூட்டிக்கணும், இதையும் கூட்டிக்கணும், இதிலிருந்து இதை கழிக்கணும், அதான் சொல்கிறாங்க. கட்டங்களை நிரப்புக. ரைட், அவ்வளோதான். இன்னும் இருக்கா, இன்னும் இருக்குது. இது வரைக்கும் சால்வ் பண்ணுங்கள் நாளைக்கு. இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்களா? 0க்கும் 1/4க்கும் இடையே 10 பின்னங்களை கண்டுபிடித்து எழுதுவோம். ட்ரை பண்ணிங்களா? இன்னும் வந்திருக்க மாட்டீங்க. ரைட், ட்ரை பண்ணிவிட்டு வாங்க, அப்புறம் சொல்கிறேன். வீட்டுக்கு போய் பண்ணுங்கள், இல்லை இங்கேயே கூட பண்ணுங்கள்.